சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல் அணிகளுக்கு இடையிலான பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஆட்டம் விசாகப்பட்டினம் மைதானத்துல ரசிகர்களோட ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில ஆரவாரமா தொடங்குச்சு. நடப்பு IPL-இன் 13வது போட்டியான இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்ததை தொடர்ந்து பிருத்வி ஷாவும் டேவிட் வார்னரும் முதலாவதாக களம் கண்டாங்க. முதல் ஓவர்ல ஒரு பவுண்டரியோட நல்ல ஃபார்ம்ல ஆட்டத்தை தொடங்கின வார்னர் கில்லி மாதிரி நின்னு அடிச்சு ஆடிட்டு இருந்தார். அதுவரைக்கும் ஒரு பவுண்டரி மட்டுமே அடிச்சிருந்த பிருத்வி ஷா தன் பங்கிற்கு 6வது ஓவர்ல 3 பவுண்டரிகளை சரமரியாக பறக்க விட்டு ஹாட்ரிக் 4 பதிவு பண்ணார். இப்படி இந்த பார்ட்னர்ஷிப் அடுத்த ஓவர்களையும் பவுண்டரியையும் சிக்ஸரையும் அடின்னு அடிச்சு ஆட்டத்துல அனல் பரப்பிட்டு இருந்தாங்க. 7 ஓவர்கள் முடிவுல இந்த ஜோடி 75 ரன்களை அடிச்சு குவிச்சிருந்தாங்க. தன்னோட பவர்ஃபுல் ஆட்டத்தால டேவிட் வார்னர் 9வது ஓவர் முடிவுல அரை சதத்தை கடந்து அசத்தினர். இப்படி அதிரடியா போயிட்டு இருந்த வார்னரோட பேட்டிங் பாய்ஞ்சு வந்து பிரேக் கொடுக்க விதமாக பத்திரானாவோட கேட்ச் அமைஞ்சது. முஸ்தபிசுர் ரஹ்மான் பந்துக்கு 5 4 3 சிக்ஸர்களுக்கு 52 ரன்களோட 10வது ஓவர்ல ஆட்டமிழந்து வெளியேறினாரு வார்னர். இன்னொரு பக்கம் 27 பந்துகளுக்கு 43 ரன்களை சேர்த்திருந்த பிருத்வி ஷாவும் தோனியின் கேட்சுக்கு விக்கெட்டை பறிகொடுத்து 11வது ஓவர்ல நடைய கட்டினர். இவங்களை தொடர்ந்து களத்துக்கு வந்த கேப்டன் ரிஷப் பந்த் இந்த வாட்டி குறி மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தன்னோட ஃபார்முக்கு வந்து பேட்டிங்ல தெரிவிக்க விட்டார். 4 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள்னு அசத்தல் பேட்டிங் மூலமா 19வது ஓவர்ல அரை சதத்தை கடந்து டீமோட ஸ்கோரை மளமளன்னு எகிர வச்சார். இப்படியா 20 ஓவர்கள் முடிவுல DC அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமா CSK வீரர் பத்திரனா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ரன்கள் என்ற இலக்கோட இந்த ஆட்டத்துல ஹாட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணணுங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில களமிறங்கின CSK-க்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கின கேப்டன் ருத்துராஜ் 1 ரன்ல ரிஷப் பந்த் கேட்சுக்கு ஆட்டமிழக்க ரச்சின் ரவீந்திராவும் 2 ரன்களுக்கு ட்ரிஸ்டன் சப்ஸ் கேட்சுக்கு விக்கெட்டை பறிகொடுத்தாங்க. மொத்த கிரவுண்டும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருந்த சமயத்துல களத்துல இறங்கின மிட்சல் ரஹானே ஜோடி ஆறுதல் தரும் விதமா கொஞ்சம் ஆட்டத்தோட போக்க மாத்தினாங்க. 5 பவுண்டரி 2 சிக்ஸர்னு ரஹானே ரன்களை சேர்க்க சூழ்நிலையை அறிஞ்சு பொறுப்பான ஆட்டத்தால மிட்சலும் சேர்ந்து டீம் ஸ்கோரை அதிகப்படுத்தினார். தொடர்ந்து 11வது ஓவர்ல 34 ரன்களுக்கு மிட்சல் அவுட் ஆகி வெளியேறவே 14வது ஓவர்ல ரஹானேவும் 45 ரன்களுக்கு அவுட் ஆகி சற்றே அதிர்ச்சியை கொடுத்தார். இப்படி சொதப்பலான பேட்டிங்னால தள்ளாடி வந்த டீமுக்கு கை கொடுக்காம சிவம் துபே சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க 14வது ஓவர்ல என்ட்ரி தந்த சமீர் ரிஸ்வியும் கோல்டன் டக் அவுட் ஆகி மேட்சை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனார். CSK-க்கு வெற்றி கிட்டத்தட்ட கை நழுவி போன சமயத்துல களத்துக்கு வந்த ஜடேஜா முடிஞ்ச வரைக்கும் ரன் சேர்த்து சமாளிக்க நடப்பு IPL தொடர்ல முதல் முறையா தல தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கி மொத்த பேருக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். தன்னோட முதல் பால்லையே 4 விளாசி ஆட்டத்தை ஆரம்பிச்ச தோனி அடுத்தடுத்து 4 சிக்ஸர்னு அடிச்சு முடிஞ்ச வரைக்கும் அணியை காப்பாத்த போராடினார். 20 ஓவர்கள் முடிவுல 16 பந்துகளுக்கு ஆட்டமிழக்காம தோனி 37 ரன்களையும் ஜடேஜா 21 ரன்களையும் சேர்த்திருந்த நிலையில 20 ரன்கள் வித்தியாசத்துல டெல்லி அணி வெற்றியை தன்வசமாக்கினாங்க. ஆரம்பம் முதலே சரியில்லாத பேட்டிங் மூலமா வெற்றி வாய்ப்பை CSK தவறவிட்டதுல ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம்னாலும் தல தோனியோட பேட்டிங்கை பார்த்ததுல கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்பலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.